ஒரு மனிதனுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. நாம் நோய் என்னன்னு பார்க்கும்பொழுது நம்முடைய உடலில் இருக்கும் செயல்கள் சில தடைபடுறது தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம். அதை நீங்கள் டயபெட்டிஸ்ன்னு சொல்லலாம், இருதய நோயின்னு சொல்லலாம், புற்றுநோயின்னு சொல்லலாம், தோல் பிரச்சனைகள்னு சொல்லலாம். இது எல்லாமே ஒவ்வொரு காரணத்தினால் வருதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷனல் மெடிசனுங்கிற இதில் துறையில் போகும்போது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணி, அதாவது நம்முடைய உணவு, நம்முடைய வாழ்க்கை முறை தான் காரணம் என்று சொல்கிறாங்க. பழைய தமிழ் பழமொழியை பார்த்தீங்கன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவும்பாங்க. அதாவது நீங்கள் உண்ணும் உணவே உங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கொள்ள மருந்தும் ஒரு நல்ல உணவாக இருக்கும் தான் ஒரு சொல்கிறாங்க. இப்படி பார்க்கும்பொழுது எந்தெந்த டிசீஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்க்கணும். புற்றுநோய் எடுத்து, புற்றுநோய் இப்போ மரபணு நோய்ங்கிறது தான் ஒரு பெரிய கருத்தாக இருக்கிறது. புற்றுநோய் மரபணு நோய் அல்ல என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. மரபணு நோய் இல்லைன்னு என்ன ஆகுதுங்க? அதாவது ஒரு டயபெட்டிஸோ ஒரு பிளட் ப்ரெஷரோ என்பது மெட்டபாலிக் டிசீஸ்ங்கிறோம், வாழ்வியல் நோய்ங்கிறோம். புற்றுநோயும் ஒரு மெட்டபாலிக் டிசீஸுங்கிறது ஒரு தேரி இருக்கு. கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டு வரை இது மெட்டபாலிக் டிசீஸ்னு சொன்னாங்க. 71 தான் இது மரபணு நோயின்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் 2014 இதை மரபணு நோயின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மரபணு நோய்ங்கும் பொழுது இந்த நோயை குணப்படுத்துவதற்கு உங்களோட உணவு முறையை மாற்றி அமைத்து பல்வேறு பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயமாக இந்த நோயை நீங்கள் பின்னே தள்ளி நன்றாக வாழ முடியும். இந்த மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனல் மெடிசன் வாழ்வியல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்க்கும்பொழுது பல்வேறு நோய்கள், அதாவது டயபெட்டிஸாக இருக்கட்டும், இருதயம் இருக்கட்டும், தோல் சம்பந்தமான நோய்களாக இருக்கட்டும், புற்றுநோயாக இருக்கட்டும், அனைத்துமே இந்த உணவு முறை, வாழ்க்கை முறையை மாற்றும் பொழுது நன்றாக வருவதை நாங்கள் காண முடிகிறது. அதற்காக இந்த ஒரு பயணத்தை தொடங்கி கடந்த 25 ஆண்டுகளாக நாங்கள் நடத்தி வருகிறோம். இதில் ஆராய்ச்சி செய்து இந்த மையத்தை 2018ஆம் ஆண்டு தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகிறது. இந்த 8 வருஷம் பயணத்தை பார்க்கும் பொழுது பல்வேறு நபர்கள் பயன்பெற்று உள்ளார்கள். நல்ல அதாவது 3 மாதம் இருக்க முடியும், 4 மாதம் இருக்க முடியும் என்று வந்தவர்கள் கூட இன்று 5 வருடங்கள் 6 வருடங்கள் நன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. நல்லா தான் வாழ்க்கையை நல்லாவே ஒரு ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு நோயாளி போல் முடங்கி கிடக்காமல் அவர்கள் ஒரு சாதாரண மனிதன் போல் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் ஒரு காரணத்தை நாம் பார்க்க முடியுது. அதனால் இந்த ஒரு வாழ்வியல் நோய்ங்கிறத வச்சு தான் நாங்கள் இந்த மையத்தை நடத்தி வருகிறோம். இதில் பார்க்கும் பொழுது பல்வேறு சிகிச்சைகள், அது வேறு உலகத்தில் இருக்கும் பல்வேறு நாட்டிலிருந்து அங்கே அவர்கள் கண்டுபிடித்த சிகிச்சைகளை கொண்டு ஒருங்கிணைத்து ஒரே மையத்தில் செயல்படுத்தி நடத்தி வருகிறோம். இவ்வாறு வேறு எந்த ஒரு மையத்திலும் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நடப்பதை நாங்கள் பார்த்ததில்லை. அலோபதி இல்லாமல் ஹோமியோபதி, நேச்சுரோபதி எல்லாமே சேர்த்து இங்கே ஒவ்வொரு வித்தியாசமான மருத்துவ துறையிலையும் எப்படி ஒரு தீர்வை காண முடியும் என்று எடுத்துக்கொண்டு அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த நோயாளிக்கு நாங்கள் சிகிச்சை அளித்து வருகிறோம். அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல பயனை பார்க்க முடிகிறது. முதல்ல நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, இந்த நோயாளிக்கு ஒரு தைரியம் வருகிறது. அதாவது எந்த நோயை கண்டாலும் பயந்தோம்னா, அதாவது பயமே உங்களுக்கு பாதி பிரச்சனை. இந்த பயம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக நல்லா முடியும். அந்த ஒரு தைரியம் வேண்டும். நான் நல்லாவே இந்த நோயிலிருந்து குணமாவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ஒரு முக்கால்வாசி பிரச்சனை அதுலேயே முடிஞ்சிடும். நமக்கு அந்த பயம் இருக்கிறதுனால தான் எப்போவுமே ஐயோ என்ன ஆயிரும்னு சொல்லி அந்த ஆங்ஸைட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு இரிட்டேஷன் வருது, அதனால உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் வருது, அதுலேயே பாதி பிரச்சனைகள் வருது. இப்போ அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஃப்ளமேஷன் கம்மியாகும், உங்களுடைய உடம்பு நன்றாக செயல்பட்டு கொடுக்கும் சிகிச்சைகள் நல்லா பயன்பட்டு நிச்சயமாக நீங்கள் நல்லா வர முடியும். அந்த ஒரு முறையில் நாங்கள் செயல்படும் பொழுது இப்பொழுது புற்றுநோய் எடுத்துக்கொண்டீங்கன்னா பல்வேறு நபர்கள் இங்கே வரும் பொழுது மிக ஒரு கடினமான நிலையில் வரும் பொழுதும் நாங்கள் அவர்களை குணமாக்கி இங்கிருந்து வெளியே
செல்லும் ஒரு நிலையை பார்க்க முடியுது. அனைத்து மக்களுக்கும் நாங்கள் பண்ணுறோம்னா சொல்ல முடியும், அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வர்றதில் பெரும்பாலான மக்களுக்கு ஒரு நல்ல பயன்பாட்டை நாங்கள் பார்க்க முடியுது. அதனால் இந்த ஒரு மருத்துவ முறையில் இன்டகிரேட்டட் மெடிசின் அப்படின்னு சொல்லி பல்வேறு பரிமாணங்களை எடுத்து இணைத்து இந்த மக்களுக்கு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். இதை நீங்கள் வந்து காண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.